எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பாரம்பரிய அரிசி பத்தி தான் நான் போட போறேன். சரிங்களா? ஆஹ் இன்னைக்கு நம்ம ஆஹ் ஒரு வகையான பாரம்பரிய அரிசியில வர ஒரு வகையான அரிசியை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மிஸ்ஸஸ் இலக்கியா ராஜ்குமார் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இந்த பாரம்பரிய அரிசியை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தலைப்பிலே இருக்குது, குடலை சுத்தப்படுத்தி செரிமான பிரச்சனைகளை தீர்க்கும் பாரம்பரிய அரிசி குடவாழை அரிசி. சரிங்களா? நிறைய பேத்துக்கு இந்த அரிசி ஒரு ஒரு ஆச்சரியத்தை தான் தரும். அது என்னடா குடவாழை அரிசி, கேள்விப்படாத அரிசி. நம்ம என்ன அரிசி? ஐயாரெட்டு, பொன்னி, பச்சரிசி, பாஸ்மதி, இட்லி அரிசி, இவ்வளோ அது சீரக சம்பா. அந்த சம்பாவை தான் இத்தனை வகை அரிசி, அதாவது ஐயாரெட்டு கேள்விப்பட்டிருப்போம். சீரக சம்பா, புழுங்கல், பொன்னி, பச்சரிசி, பாஸ்மதி, இந்த தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா இந்த அரிசி ரொம்ப சிகப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அந்த சிகப்புக்கு பின்னாடி இருக்கிற அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல தலைப்புலந்தே ஆரம்பிக்கலாம். குடல் சம்பந்தமான தொந்தரவுகளை சரிப்படுத்தும் இந்த குடவாழை அரிசி. குடல் சம்பந்தமான தொந்தரவுகள், ஜீரண கோளாறுகள் உள்ளவர்களுக்கு ஏற்றது. ஐயோ, அதை சாப்பிட்டு எனக்கு செரிக்கலடா எப்பா, இதை சாப்பிட்டு எனக்கு செரிக்கலடா எப்பா, என்ன பண்றது? அப்ப குடவாழை அரிசியை எடுத்துக்கோங்க. மற்றும் குடலை சுத்தப்படுத்தி குடலை வாழ வைக்கும் அரிசி குடைவாழை அரிசி. இப்போதான் புரியுது குடவாழைக்கு, இந்த அரிசிக்கு ஏன் குடவாழை அரிசின்னு பேர் வந்தது. மற்றும் குடலை சுத்தப்படுத்தி குடலை வாழ வைக்கும் அரிசி குடவாழை அரிசி. நம்ம என்ன பண்றோம்? ஜனவரிக்கு ஒரு பேதி மாத்திரை போட்டோம்னா அதுக்கு 6 மாசத்துக்கு அடுத்து ஒரு பேதி மாத்திரை போடுறோம். கரெக்டுங்களா? இல்லைன்னா அதையும் பேதி மாத்திரை பிடிக்காதவங்களுக்கு ஒன்று வாழைப்பழமும் பாலும் குடிச்சு நம்ம குடலை சுத்தப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் அரிசியிலே இத்தனை சத்து இருக்கு, அதுவும் இந்த அரிசி குடலை சுத்தப்படுத்துமா? பார்த்தீங்களா? இதன் நெல் கதிர்கள் குடை விரித்தார் போல் இருப்பதால் குடவாழை என சொல்லப்படுகிறது. குடலை காப்பாத்துது. அதோட வந்து கிராஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது புல்லோட வடிவமைப்பு குடை மாதிரி இருக்கிறதுனால குடவாழை அரிசி. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் குடலை காப்பாத்துறதால இது குடவாழை அரிசின்னு பேர் வந்திருக்குமோன்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, எதுவா இருந்தா என்ன. இது இந்த நெல் கதிர் எல்லா மண் வகைகளிலும் விளையக்கூடியது. இந்த குடவாழை அரிசியோட இந்த நெல் கதிர்களாம் வறட்சி, வெள்ளாமை என எந்த இயற்கை சீற்றத்தையும் தாக்கு பிடித்து வளரும் நெல் கதிர்ல ஒண்ணு இந்த குடவாழை அரிசி நெல் கதிருங்களாங்க. உப்பு தண்ணீரிலும் விளையக்கூடியது. 130 நாள்லயே இதோட நெல் கதிரில விளை வச்சிடலாமா. அதாவது இந்த நெல்லை குறைந்த காலத்தில் ஆண்டிற்கு 3 போகம் விளையும் இந்த குடவாழை நெல் கதிர்கள். நெல் விதைத்து ஒரு மழை பெய்தாலே போதுமா சிறப்பா விளையும் ரகம், நீர் இல்லாமலே விளையும் பாரம்பரிய அரிசி வகை. சரிங்களா? இப்போதான் புரியுது. ராஜாங்க காலத்துலலாம் இல்லை, அந்த காலத்துலலாம் எப்போதுமே பஞ்சம் இல்லாம ஏன் இருந்தது அப்படின்னு. இந்த ஒரு பாரம்பரிய அரிசி வகை தான். சரும ஆரோக்கியம், அதாவது சரும ஆரோக்கியம் தருகிறது. வயதான தோற்றத்தை தள்ளி போடுகிறது. விஷயம் தெரிஞ்சவங்க சில பேர்த்த பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, ஆனா ரகசியத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்க. இவங்க என்னதான் சாப்பிட்றாங்க? நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா மினுமினுப்பாவாங்க, வயதான தோற்றத்தை தள்ளி போடலாம், அதோட மேனி மினுமினுப்பா இருக்கும். சில பேர் என்ன ரகசியமா குடைவாழை அரிசி சாப்பிட்டு மேனியை மினுமினுப்பா வச்சிருக்கிறாங்க, சருமத்தை ஆரோக்கியமா வச்சிருக்காங்க. சருமம் ஆரோக்கியமா இருந்தாலும் என்ன, மேனி மினுமினுப்பா இருக்கும்ல. இந்த அரிசியில்
புரோட்டீன், நார்ச்சத்து, தாதுச்சத்து, உப்புச்சத்து அதிகமாக இருக்குதாங்க. அதாவது சர்க்கரை நோய் வந்துருச்சுனாலே நம்ம இனிமே சோறு சாப்பிட முடியாது, இனிமே நமக்கு சோறே கண்ணில் காட்ட மாட்டாங்க, சோறு வடிச்சா கூட நமக்கு தரமாட்டாங்கன்னு நிறைய சர்க்கரை நோயாளிகள் வந்து கவலைப்படுவாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே சோறு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு திடீர்னு சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தால் அதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. ஸோ சர்க்கரை நோயாளிகளும் பக்குவமாக இந்த சாதத்தை வடித்து சாப்பிடலாம். அது அவங்களுக்கு சோறு சாப்பிட்டா மாதிரி ஒரு அது என்ன, இதுவும் ஒரு அரிசி தானே, அவங்களுக்கு சோறு சாப்பிட்டு அந்த வயிறு அவங்களுக்கு நிறையும். ஸோ சர்க்கரை நோயாளிகளும் இந்த அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரிசி நம்ம சாப்பிடலாம். பிளட்ல, அதாவது ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அரிசி இந்த குடவாழை அரிசி. நுரையீரல், அதாவது நுரையீரல் செயல்பாட்டை அதிகரிக்க செய்து இந்த நுரையீரல் நண்பன்னே சொல்லலாம் இந்த குடவாழை அரிசி. நுரையீரல் நண்பன் குடவாழை அரிசி. ஆஸ்துமா விரட்டக்கூடியது, இதய நோய் கெட்ட கொழுப்பு வர தடுக்கிறது. அதாப்பா, சர்க்கரை நோயை தடுக்குதாங்க, நுரையீரல் நண்பன். நுரையீரல எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது, ஆஸ்துமா விரட்டுது. அதுக்கப்புறம் என்னது, கெட்ட கொழுப்பு, இதயத்துல வர கெட்ட கொழுப்பை வந்துட்டு வரவிடாம தடுக்குது. அப்பா நீ ஒரு மினி டாக்டர்ப்பா. இந்த அரிசி தென் பகுதியில முக்கியமா விளையுது, குறிப்பா நாகப்பட்டினம், வேதாரண்யம் அப்படின்ற இடத்துல இந்த குடவாழை அரிசி, அங்க இருக்கிற மக்களுக்கு இந்த குடவாழை அரிசின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து என்ன செய்து, அதாவது ஊட்டச்சத்து நிறைய நிறைந்தது. இதுல அயன், கால்சியம், மெக்னீசியம் போன்ற விட்டமின்கள் மற்றும் தாது சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா? இந்த அரிசியை தினமும், அதாவது இந்த அரிசியை தினமும் சாப்பிட்டா உள் உறுப்புகள் பலமடையும், தேகம் பளபளப்பாகும். அதாவது இந்த காலத்துல இந்த சின்ன குழந்தைங்க வந்துட்டு நிறைய பேக்கெட் உணவுகளை சாப்பிட்டு குடலை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது அது பேக்கெட் உணவுகள், லேஸு மற்றும் பிஸ்கெட்டுகளில் வந்துட்டு சின்ன குழந்தைங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாரம்பரிய அதாவது பாரம்பரிய ஸ்நாக்ஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம சின்ன வயசுலேயே பழக்கிறது ரொம்ப நல்லது. லேஸையும் இந்த பிஸ்கட்ஸையும் சின்ன குழந்தைங்க அவாய்ட் பண்ணிடுங்க, நல்லது. சரிங்களா? அதாவது பாக்கெட் உணவுகளை எடுத்துக்கொள்வதனால் பலரும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஓகேங்களா? இதை தடுத்து, அதாவது அந்த பாக்கெட் உணவை சாப்பிட்றது செரிமான பிரச்சனை வந்து அதை தடுத்து அந்த செரிமானத்தை நல்ல செரிமானத்தை கொடுக்குது இந்த குடவாழை அரிசி. பாக்டீரியா மற்றும் புஞ்சை தொற்றுக்களால் ஏற்படும் புஞ்சை தொற்றுகளால் ஏற்படும் தோல் வியாதியை தடுக்குது. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு இந்த குடவாழை அரிசி சாப்பிட்டா அது இந்த தோல் வியாதி அவங்களுக்கு வராது. நாள்பட்ட கழிவு தேக்கம், குடல் ஆரோக்கியம், வயிறு ப்ராப்ளம் இந்த குடவாழை அரிசி நீக்கும். சர்க்கரை நோயாளிகள், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் 3 வேளையும் இந்த குடவாழை அரிசியை சாப்பிடலாம் அப்படின்ற குறிப்பு இருக்கு. அதாவது 3 வேளையும் சாப்பிடலாமான்னு எனக்கு, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம இந்த காலத்தில் என்ன காலையில் டிஃபன், நைட்டு டிஃபன், மத்தியானம் சாப்பாடு அப்படின்னு இருக்கீங்களா? அதாவது லஞ்ச் எடுத்துக்கும் போது நீங்கள் குடவாழை அரிசி, அதாவது குடவாழை அரிசி பாரம்பரிய அரிசி இந்த குடவாழை அரிசி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி மக்களுக்கு தெரிய வரணும் அப்படின்றதுக்காக சாதாரண அதாவது என்னது, எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போய் நமக்கு சேரணும். இந்த குடவாழை அரிசியை பற்றி எல்லா மக்களும் தெரிஞ்சு அதில் இருக்கிற மெடிசினல் வேல்யூஸை எல்லா மக்களுக்கும் அது உபயோகப்படணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த முக்கியமான பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண, ஷேர் பண்ண, லைக் பண்ண எனக்கு வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும், ஒரு 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 மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ 10 நிமிஷம் என்னோட பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.